அனுசரிக்கிறது நம்முடைய கடமையா இருக்கோ அதே மாதிரி இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஒரு பரம்பரையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துல எல்லோருமே முயற்சி பண்ணணும். எல்லோருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. எல்லோரும் இந்த ஒரு காரியத்துல முயற்சி பண்ண வேண்டும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி பல அவதாரங்கள்ல இந்த தர்மத்தின் உத்தாரணம் பண்ணிருக்காங்க. எல்லா அவதாரங்களையும் நாம் சரியா பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வபாவம் இதெல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்கும். ராமாவதாரத்துல பகவானுடைய ஸ்வபாவம் மாதிரி இருக்கும். கிருஷ்ணாவதாரத்துல பகவானுடைய ஸ்வபாவம் மாதிரி இருக்கும். பரசுராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு விதமான விசேஷம் இருக்கு. இந்த எல்லா அவதாரங்களையும் பண்ணிட்டு இருக்கிறது பகவான் தான். எல்லா அவதாரங்களுடைய உத்தேசம் ஒண்ணுதான். என்ன என்று கேட்டா தர்ம சம்ரட்சணம் பண்றது. அவதாரங்களை பண்ணக்கூடிய பகவானும் ஒருத்தன் தான். இந்த அவதாரங்களுடைய உத்தேசம் ஒண்ணுதான். ஆனால் அவதாரங்கள் மட்டும் வேற வேற விதமா இருக்கு. ஏன் இப்படி என்று கேட்டா இந்த தர்மத்துக்கு எப்போ எந்த விதமான ஒரு தொந்தரவு வந்துட்டு இருக்கோ அந்த தொந்தரவை நீக்கி இந்த தர்மத்தின் உத்தாரம் பண்ணுவதற்காக அந்தந்த சமயத்துல எந்த ஒரு வழியை அனுசரிக்க வேண்டி இருக்கோ அந்த ஒரு வழியை பகவான் அனுசரித்து இந்த விதமான பல ரூபங்களை தரித்து நம் முன்னாடி வந்து பகவான் அனுகிரகம் பண்றார்.